நம்ம நாட்டுல பைக் ஓட்ட கார் ஓட்ட லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்போம்ல. நான் ஜப்பான் நாட்டுல எதுக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு மீனை சமைக்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. பவர் ஃபிஷ் இல்லாட்டி ஃபியூகு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜப்பான் நாட்டோட ஒரு ஃபேமஸான டிஷ். நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்போம். ஒரு மீனை பிடிச்ச உடனே அது அப்படியே பெருசாகி அதுல இருந்து ஸ்பைக்ஸ் எல்லாம் வெளியே வரும். இதுதான் பஃபர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ப்ளோ ஃபிஷ், பலூன் ஃபிஷ்னு நிறைய பேர் இருக்கு. கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான பஃபர் ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கு. இதோட டிஃபென்ஸ் மெக்கானிசமே ஏதாவது பிரெடேட்டர் இதை தாக்க வந்துச்சுன்னா அது வயிற்றுக்குள்ள தண்ணி இல்லாட்டி காற்றை ஃபில் பண்ணி ஒரு ஸ்பைக்ஸ் வச்ச பலூன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இதுவே பயங்கரமா இருக்குல்ல. ஆனா இதோட உண்மையான ஆபத்து இதோட உடம்புக்குள்ளதான் இருக்கு. இதோட உடம்புல டெட்ராடோடாக்சின் அப்படின்ற ஒரு நியூரோடாக்சின் இருக்கு. இது எந்த அளவுக்கு டாக்ஸிக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பஃபர் ஃபிஷ்ல உள்ள டாக்ஸினால கிட்டத்தட்ட 30 மனிதர்களை வரை கொல்ல முடியும். இது நம்ம சைனடோட கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1200 மடங்கு அதிக விஷத்தன்மை வாய்ந்தது. பட் இந்த டாக்ஸின் மீனோட எல்லா பார்ட்ஸ்லயும் இருக்காது. லிவர்ஸ், ஓவரிஸ், இன்டெஸ்டைன்ஸ்னு குறிப்பிட்ட சில பார்ட்ஸ்ல தான் இருக்கும். இது ஸ்பீஷிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறவும் செய்யும். இதனாலதான் இந்த மீனை சமைக்கிறதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்து எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் வாங்கின ஒரு செஃப்னாலதான் இந்த மீனை சமைக்க முடியும். இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்னால ஜப்பான் நாட்டுல இது ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு மீனை சாப்பிட்றதுக்கு ஆசை மட்டும் இல்ல, தைரியமும் வேணும் அப்படின்னு சொன்னா அது இந்த ஃபியூகுவை சாப்பிட்றதுக்காக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மீனை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க சாப்பிடுவீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு.